நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா மகா என்ன? மகா நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. கோவம் போயிடுச்சுல. எப்ப கோவம் வந்துச்சு? இப்ப இப்படி சொல்லிட்டு நான் போனது சாப்பிடாம இருக்கக்கூடாது. சரி. சரி, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல, நீ சீக்கிரம் வந்தா போதும். சரி சரி, டோர் லாக் பண்ணிக்கோ, பத்திரமா இரு. ஜி பூம்பா மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போ. நீ வந்து அதை சொன்னா மட்டும்தான் திறக்கிறேன். போதுமா? உனக்கு இருக்கு நக்கல் இருக்கு. சரி வரேன். ஹலோ மகா, எப்படி இருக்கீங்க? வாங்க. ம். உட்காருங்க. தேங்க்ஸ். பாரதி எங்க? இப்பதான் வெளியே போனாரு. ஓ, அவர் இருப்பார் நினச்சி வந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி அவரை பார்க்க தான் வந்தேன். நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லவா? இல்லை வேண்டாம், அதான் நீங்கள் இருக்கீங்களே. காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம். இந்தாங்க. என்ன இது? 2-3 முறை மீட் பண்ணிட்டோம், உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. கல்யாணத்துக்கு கூட கிஃப்ட் எதுவும் பண்ணலை. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் லேட்டானாலும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல, வேண்டாமே ப்ளீஸ். நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கலனா அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இதில் பெருசாக எதுவும் இல்லை, உங்களுக்கும் பாரதிக்கும் ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோதான். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சுடிதார் தான் செலக்ட் பண்ணேன், அப்புறம் நீங்கள் புடவை தான் கட்டுவீங்கன்னு ஞாபகம் வந்துச்சு, சாரியே செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். எங்கே இருந்தாலும் உங்கள் ஞாபகமாகவே இருக்கு. ஐ மீன், நீங்களும் பாரதி இங்கே கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு மறுபடியும் ரிச் லைஃப் வேணும், இப்படியெல்லாம். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? இல்ல, வீடு வசதியா இருந்தாதான் சந்தோஷம்னு இல்லைல்ல. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, பட் என்னால் இப்படி ஒரு வீட்டில் உங்களை யோசிக்கவே முடியல. நமக்கு சில பேரை பிடிக்கும், கூடவே இருக்கணும்னு நினைப்போம். ஒரு வேளை அது நடக்கலைன்னா கூட கூடவே இருக்கணும்னு யோசிப்போம். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம், அதுக்கு காரணமே இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கும். நீங்கள் உங்ககிட்ட எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வேணால் செய்யலாம். தேங்க்ஸ். வேற என்ன? பாரதி வந்ததும் சொல்றேன். எப்போ வேணாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் கால் பண்ணுங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிக்கங்க. சாரி, ஃபோனை மறந்துட்டேன். பாப்பா என்ன வெயிலு. இவ்வளவு நேரம் எங்க போன? பயங்கர டிராஃபிக் மகா. சாப்பிடுறியா? நீ சாப்பிட்டியா? தனியா எப்ப சாப்பிட்டிருக்க? உனக்கு பசிக்குதா? இல்ல. அப்போ கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமா? எங்க போயிருந்த? ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரை பார்க்க போயிருந்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதுக்கே இவ்ளோ அப்செட்டா இருக்க? இல்ல, பயமா இருக்கு மகா. ஏன்? இப்படியே இருந்துருவோமான்னு. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம், சரியாயிடும் பாரதி. சரியாயிடும்ல? கண்டிப்பா. ஃபோன் சுத்தமா சார்ஜ் இல்ல, இது சார்ஜ் போடுறேன்.
என்ன இது? இது நம்ம மேரேஜ்க்கு gift. யார் கொடுத்தது? விக்னேஷ் எப்போ கொடுத்தாரு? இன்னைக்கு தான். நீ போய் கொஞ்ச நேரத்துல வந்தாரு. ஓ, இவ்வளவு நாள் கழிச்சு என்ன கிஃப்ட்? தெரியல, அவருக்கு இன்னைக்கு தான் தோணி இருக்கும் போல. 2 பேருக்கும் Dress வாங்கிட்டு வந்தாரு. ஓ, நல்லா இருக்கா? நான் பார்க்கல. ஏன்? எனக்கு நீ வாங்கி கொடு பாரதி. என்ன? கல்யாணம் முடிஞ்சு இது வரைக்கும் நீ ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கல. சாரி, எனக்கு இது தோணவே இல்லை. பரவாயில்ல, இனி நீ வாங்கி கொடு. ம், நீ வாங்கி கொடு பாரதி. இனி வேற யாரும் எனக்கு புடவை வாங்கி தர வேணாம். நீ வாங்கி கொடு, சந்தோஷமா கட்டிக்கிறேன். சாரி மகா, இதை நீ கேட்காம நான் பண்ணியிருக்கணும். அதான் இப்ப கேட்டுட்டேன்ல. நாளைக்கே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். பணம் இருக்கா? அவ்வளோ மோசமாக நினைக்கிறேன். மாமா கொடுத்த காலில் பணம் இருக்கே. ம், அது வேணாம். நீ வேலைக்கு போய் ஃபர்ஸ்ட் சம்பளத்துல எனக்கு வாங்கி கொடு. வேலை கிடைச்சிடும்ல? கிடைக்கும். நம்ம சந்தோஷமா இருப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வாங்கி தர சாரியை மட்டும்தான் நான் கட்டிக்க போறேன். ம்? எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? சரி, எடுத்து வை. உட்காருங்க. தேங்க்ஸுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் யோசிக்காம சொல்லுங்க. நீங்க எனக்கு பிரதர் மாதிரி, மகா எனக்கு சிஸ்டர் மாதிரி. எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? என்ன பிரதர் திடீர்னு? இல்லை, தனியாக இருந்தால் பெட்டர்னு கிளம்பி வந்துட்டோம். வேலை இல்லாமல் கஷ்டமாக இருக்கு. அது சரி, என்ன மாதிரியான வேலை வேணும்? எனக்கு தெரிஞ்சது ஹோட்டல் பிஸ்னஸ் மட்டும்தான். சிஸ்டரோட அப்பா கிட்ட சொன்னாதான் சொந்தமா ஒரு ஹோட்டலே வச்சு கொடுத்துடுவாரு. இல்லை, அது சரி வராது. தனியாக இருக்குன்னு தானே வந்தோம், அப்புறம் எப்படி? திடீர்னு இப்படி கேட்டதும் ஒன்றும் புரியல. அதான் யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். கேட்ரிங் போகிற இடத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும். அதான் யோசிக்கிறேன். நீங்கள் சமையல் இடத்துல சரிங்க, உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ண முடியாதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கள் சமையல் இடத்துல சரிங்க, உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ண முடியாதா? இல்லை பிரதர், நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்தவர், நாங்கள் கரண்டி பிடிச்சி கலக்கிறவங்க. இதை எப்படி நீங்கள்? எனக்கு நல்லா சமைக்க தெரியும். செஃப் இல்லைன்னா நான் தான் சமைப்பேன். பிஸ்னஸ் மேனு வேட்டி கட்டினாலும் சரி, கரண்டி பிடிச்சாலும் சரி, அது சிம்பிள், எளிமை. ஆனால் அதே வேலையை வெளியில் போய் செய்ய முடியுமா சொல்லுங்க? நான் தனியாக பிஸ்னஸ்லாம் பண்ணதில்லை. மாமாவோட ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டேன், அவ்வளோதான். வெளியே வேலை பார்க்கறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்கள் மாமனார் பெரிய கோட்டீஸ்வரர். யார் ஹோட்டலாக இருந்தாலும் நீங்கள் வேலை வாங்கி பழகிட்டீங்க. நீங்கள் இங்கே எப்படி? எப்படி? இல்லை, பெருசாக சேவிங்ஸ் ஒன்றும் இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்ததுனால மாமாட்ட எதுவும் வேண்டாம்னு சொல்லியாச்சு. வேலை இல்லைன்னா ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி பிரதர், நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும்போது வேலை தர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சமையல் வேலை அவ்வளவு ஈஸி இல்லை. நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்து தனியாக கேட்ரிங் வச்சு சமையல் ஆர்டர் பிடிக்கிறோம்னா எங்களுடைய உழைப்பு அவ்வளவு இருக்கு. என்னப்பா? ஆமாண்ணா. சமைக்கிறது ஈஸின்னு நானும் சொல்லலை, ஆனால் நான் பண்ணியிருக்கேன். என்னால் முடியும்னு தான் சொல்கிறேன். டென்ஷனான வேலை பிரதர். ரிசப்ஷனில் சாப்பாடு, காலையில் டிஃபன், கல்யாணம் முடிஞ்சதும் லஞ்சுன்னு டயர்டாயிடுவீங்க. நிஜமாவே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும்? நம்ம இந்தியன் ஃபுட், சைனீஸ், இட்டாலியன் ஃபுட்லாம் செய்ய தெரியும். ம்ஹும்.
என்னாச்சு? பிரதர், நாங்கள் கல்யாண ஆர்டர் எடுக்கிறது இங்கே சென்னையில். சீனாவிலேயோ இத்தாலியிலையோ கல்யாண ஆர்டர் எடுக்கிறது இல்லை. இல்ல, அதுவும் தெரியும்னு சொன்னேன். என்ன தெரியும்? சவுத் இந்தியன் சாப்பாடு எல்லாமே தெரியும். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. நான் ஏதோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு எம்பிஏன்னு சொல்வீங்கன்னு பார்த்தேன். வெறும் பிஏ தானா? நான் எம்எஸ்சி. நான் கேட்டரிங் டெக்னாலஜி. இல்ல, 10 வருஷமா ஹோட்டல்ல இருக்கேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிரதர், 10க்கே இப்படி பாஸ்டா சொன்னா எப்படி? நாங்கெல்லாம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, 15 வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்டா 5 வயசுலன்னு சொல்லுடா. அண்ணனுக்கு 30 வயசு தானே ஆகுது. எனக்கு வேலை வேணும், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க பேசிட்டு முடிவை சொல்றோம். வாங்க போலாம். சரி பிரதர், பக்கத்து வீட்டில் வேற இருக்கீங்க, சிஸ்டரோட ஹஸ்பண்டா வேற ஆயிட்டீங்க. அதனால உங்களை நாங்க அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறோம். சரி, ரொம்ப தேங்க்ஸ். வேலை செய்யறத பொறுத்து தான் உங்களை நாங்க பர்மனன்ட் ஆக்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். ம், சரி நாளை காலையில 8 மணிக்கு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, தேங்க்ஸ். இருக்கட்டும். பவ்யமா நடந்துக்கிட்டா தொழில் கத்துக்கலாம். சரி, இன்னொரு ஹெல்ப். இன்னுமா? அது என்னது? இந்த விஷயம் மகாவுக்கு தெரிய வேண்டாம். ஏன்? இல்ல, அவ கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. புரியுது சிஸ்டர், ஃபீல் புரியுது. சொல்ல மாட்டோம். நாளைக்கு ஷார்ப்பா 8 மணிக்கு கல்யாணி மண்டபம் வந்துடுங்க. சரி, தேங்க்ஸுங்க. நான் வர்றேன். தேங்க்ஸுங்க. மகா மகா மகா, கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்குறியா? ஸ்வீட்டா? ஏ சொல்றேன், கூட. இல்ல, நீ எப்பவும் வாங்கி கொடுக்கற காஜு ஸ்வீட்ஸ் தான் ஸ்டாக்ல இருக்கும். இன்னைக்கு அதுவும் இல்ல, காலி. கொஞ்சம் சுகராச்சும் கொடுக்குறியா? எதுக்கு கேக்குற? சுகர் கேட்ட கூட ஏன் கேட்டு தான் குடிப்பியா? உனக்காக சுகர் ஃபேக்டரியே வச்சு கொடுக்கலாம். சுகர் கொடுக்க மாட்டேனா? சொல்லிக்கிட்டே இருக்க, கொடுக்க தான் மாட்டேங்கிற. இரு. இந்தா. ஆக்காட்டு. எனக்கா? பின்ன எனக்கா? இல்ல, உனக்கு லோ சுகர் இருக்கும்னு நினைச்சேன். உன் அக்கல் இருக்கே, ஆக்காட்டு. என்னாச்சு உனக்கு? நான் வேலைக்கு போறேன். வேலை கிடைச்சிருச்சா? எங்க? அது சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்றேன். சொல்லு பாரதி. நான் வேற எங்க போறேன்? எனக்கு தெரிஞ்சது குக்கிங். அதான் எங்கன்னு கேக்குறேன். குக்கிங் எங்க நடக்கும்? சாப்பிடுற எல்லா இடத்துலயும் தான் சமைப்பாங்க. ஐயா, என்ன ஐயா? நீ புடவை கேட்டு நான் வாங்கி தர மாதிரி எப்படி? நாளைக்கே புடவையோட வந்து நிக்கிறேன் பார். உடனே எப்படி? எங்க ஜாயின் பண்ண போற? சொல்லு பாரதி. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம் தான். எனக்கு தெரிஞ்ச இடம்னா மறுபடியும் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்க்கு போறியா? ஏன் இப்படி? அங்க எப்படி போவேன்? அப்பா வந்து கூப்பிட்டா நீ தான் பின்னாடியே போயிடுவியே. மாமா கூப்பிட்டா கண்டிப்பா நான் போவேன். ஆனா நீ வேணும்னு சொன்னா நான் போக மாட்டேன். அப்பாவை விட நான் முக்கியமா உனக்கு? ஆமா மகா, இப்ப நீ தான் எனக்கு முக்கியம்.
ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. வேலை இல்லாமல் ஒரே டென்ஷனாக இருந்தது. இப்போதான் கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு மகா. சரி, எப்போ ஜாயின் பண்ணணும்? நாளைக்கு தான். நாளைக்கே வா. ம் இன்னும் நீ எங்கன்னு சொல்லவே இல்லையே. ம், உனக்கு தெரிஞ்ச இடம் தான் சொன்னல. விக்னேஷ் இல்லை, வேற எங்க? ஃப்ரெண்டோட கேட்டரிங்ல, பெரிய கேட்டரிங் கம்பெனி. ஓ, சும்மா போய் பார்த்தேன். நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. என்ன வேலை? வேற என்ன, குக்கிங் தான். நீ சமைக்கணுமா பாரதி? இல்லை இல்லை, மாமா ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தனோ அதான் இங்கேயும். எல்லாரும் சமைப்பாங்க, அதை மேனேஜ் பண்ணிட்டு அதை எப்படி சமைக்கணும்னு ஐடியாஸ் கொடுத்தா போதும். கஷ்டம்தான் இல்ல? வேலை இல்லாமல் இருக்க தான் கஷ்டம். வேலை செய்யறதுல என்ன கஷ்டம்? என்னவோ ஒன்றும் இல்லை. இனி பிரச்சனையே இல்லை மகா, பார்த்துக்கலாம் விடு. இல்ல பாரதி, நாமளும் இந்த மாதிரி ஒரு கேட்டரிங் பிசினஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒன்னாவது. அன்னைக்கு தான் என்னோட உண்மையான சந்தோஷம். இதை நான் பழி வாங்குற மாதிரி யோசிக்கிற? இல்ல பாரதி, நம்ம வேஸ்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேணாமா? யாருக்கு? எல்லாருக்கும் தான். அதெல்லாம் வேண்டாம், நம்ம சந்தோஷமா இருக்கிற மட்டும் யோசிப்போம். சாரி, முடியாது. என்ன நீ எதிர்த்து பேசுற? அப்படி பேச மாட்டேன்னு எப்ப சொன்ன? ஆ, வர வர பயமே இல்லை உனக்கு. பாரா. சரி, வா சாப்பிடலாம். ம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி, லேட் ஆயிடுச்சா? கொஞ்சம். இனி இப்படி லேட் ஆகாமல் பார்த்துக்குங்க. நம்ம பயலுகள்லாம் எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் ஆனாலும் சாப்பாட்டை பார்த்ததும் விழுதடிச்சு ஓடி வர்ற புத்தி அவனுங்களை விட்டு இன்னும் போகலை. நாம் சீக்கிரம் வரலன்னா அவங்க சோத்துல கையை வைக்க முடியாது. ஓகே? ஓகே. அண்ணா, சொல்லு தம்பி. காய்கறி வண்டி இன்னும் வரல. ஃபோனை போடு. சரிண்ணா, ஓகேண்ணா. ம் என்னது? கண்ணாடி. கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஸ்டின்னு சொல்றது வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா கண்ணாடி போட்ட சமையல்காரன் சொல்றது பெருமை இல்லை தம்பி. அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. ஆ, அவங்க சொன்ன வேலையை நாம கரெக்டாக தான் செய்வோம். ஆனா சொன்னபடி சம்பளம் தரமாட்டாங்க. கண்ணு தெரியாத அப்பா, நோயாளி அம்மா, கல்யாணத்துக்கு காத்து நிற்கிற தங்கச்சி, கடைசி தம்பிக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டணும், இப்படி சொல்லித்தான் பணத்தை வாங்க வேண்டியதா இருக்கு. இதுல கண்ணாடி வேற தேவையா? இந்த கெட்டப்பை மாத்திட்டு வேட்டி சட்டையை கட்டிட்டு வா போ. போங்க தம்பி, போய் மாத்திட்டு வாங்க. சமையலுக்கு உப்பை விட டிசிப்ளின் தான் முக்கியம். பேட்டி. தம்பி, அண்ணா இட்லி வேக வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேட்டி வாங்கி வச்சிருந்தேன்ல, அது இருக்கா? இருக்குண்ணா, துண்டும் இருக்கு. அதை கொடு. இந்தாங்க, அந்த பக்கமா போய் மாத்திட்டு வாங்க. சரி. அண்ணா, என்னப்பா, காய்கறி எப்போ வருதா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும் சொன்னாங்க. சரி, நீ உள்ள போய் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டாங்களான்னு பாரு. சரிண்ணா. போ. இது ஓகேவா? ஏதோ ஒன்று குறையுதே. அண்ணா, ஆ? ஷூ ஷூ.
ஒரே விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறீங்க? வேட்டிக்கெல்லாம் ஷூ போடக்கூடாது. கொஞ்சம் என் டயலாக்க நீ ரிவைண்ட் பண்ணி பாரு. கண்ணு தெரியாத அப்பா. பாத்ரூம்னா வீட்டுக்கு தான் போகணும். ஆ? உள்ளதானே இருக்க போற. செருப்பு போடலனா என்ன இப்போ? ஷூவை கழட்டி எங்கேயாவது வச்சுட்டு வா. போகும்போது எடுத்துப்ப. ம். தம்பி, ஜல்லி கரண்டிலாம் வாங்கிக்கிட்டு தம்பியை உள்ள வர சொல்லு. சரிங்கண்ணா. வா நட்சத்திரம். அண்ணா ம். சரிண்ணா. ஷூவை அந்த பக்கமாக வச்சுட்டு இங்கேயே நில்லுங்க. காய்கறி கரண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வருவார். அதை வாங்கிக்கிட்டு உள்ளே வாங்க. உள்ளே எங்கே வரணும்? நீங்கள் என்ன மாப்பிள்ளையா? மணவரையில் போய் உட்கார்றதுக்கு சமயக்கட்டுக்கு தான் வரணும். சரி.